இறைவன் உங்களிடையும் என்னிடையும் சாந்தியும் சமாதானத்தையும் உண்டாக்கி அருள்வானாக. இதுவரைக்கும் டேலியில் 5 வீடியோக்கள் பார்த்துருக்கோம். மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு இப்போ சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாதங்களாக என்னோடய சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. நீங்கள் கொடுத்த ஊக்குவித்தல் ப்ளஸ் கமெண்ட்ஸில் நீங்கள் மேலும் மேலும் வீடியோ வேணும்னு கேட்டுக்கிட்டீங்க. அதனால் சேனல் கிடச்ச உடனேயே உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்படி நீங்கள் தெரிவிக்க தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம போட முடியும். இதுவரைக்கும் நம்ம 5 வீடியோக்கள் செஞ்சுருக்கோம். இந்த 5 வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்ப்பவங்க தான் இந்த 6வது வீடியோ புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 5 வீடியோக்களை நிறைய விளக்கங்கள் தந்துருக்கோம். அந்த வீடியோக்கள் விளக்கத்தின் தொடர்ச்சியாக தான் இது இருக்கும். ஸோ பழைய வீடியோக்களை வரிசையாக பார்த்துட்டு வாங்க. அதே போல் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போவது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நேரடியாக 6வது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 6வது வீடியோவை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சம்பளத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியில் எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க, எப்படி அந்த சம்பளத்தை கணக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். நம்ம ஒரு அக்கௌண்டண்டா சம்பளம் போறதுக்கு முன்னாடி என்னென்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் ஒவ்வொரு மாசமும் கொடுக்க வேண்டிய சம்பளமா, ஒருவருக்கு வார சம்பளமா, இல்ல நாள் சம்பளமா, நேர சம்பளமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நம்மள வேலை பார்க்குறவங்க ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கலாம், வாரமும் சம்பளம் வாங்கலாம், டெய்லியும் சம்பளம் வாங்கலாம், இல்ல ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு போட்டு வாங்கலாம். ஸோ அதை முதல்ல தனித்தனியா பிரிக்கணும். சரிங்களா? அடுத்து ஒவ்வொருத்தவங்க சம்பளம் எவ்வளவு மாசமா இருந்தாலும் சரி, வாரமா இருந்தாலும் சரி, நாளா இருந்தாலும் சரி, நேரமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம குறிச்சு வைக்கணும். அதுக்கு பேரு சேலரி சீட்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுல லீவு போட வாய்ப்பு இருக்கு. அப்ப லீவு போடும்போது எத்தனை நாள் அவங்க லீவு போடுறாங்க, அந்த லீவை கழிச்சுட்டு மீத சம்பளத்தை போடுவோம். அப்ப அதுக்கு வருகை பதிவு, அதாவது அட்டெண்டன்ஸ் ஷீட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நம்ம கையில கேஷாவும் கொடுக்கலாம், இல்ல பேங்க் மூலமாவும் கொடுக்கலாம். அப்ப பேங்க் மூலமா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டாஃபோட பேங்கோட டீட்டெயில நம்ம வாங்கி வச்சுக்கணும். அடுத்து நம்ம சம்பளம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாஃப் நம்மள்ட முன்கூட்டியே ஏதாச்சும் அட்வான்ஸா பணம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த சம்பளத்தை கொடுக்கும் பொழுது அந்த அட்வான்ஸ கழிச்சுட்டு தான் நம்ம கொடுப்போம். அப்ப அந்த அட்வான்ஸ் எத்தனை தடவை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பட்டியல் தயாரிக்கணும். அதுக்கு சேலரி அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட தயார் பண்றோம். அதுக்கடுத்து சம்பளம் கொடுக்கும்போது கவர்மெண்ட்ல கொடுக்குற பிடிக்க வேண்டிய பிஎஃப், இல்ல ஏதாச்சும் நம்ம கொடுக்க வேண்டிய அவுட்ஸ்டாண்ட் அலவன்ஸ், இது போல சில விவரங்கள் இருக்கும். அது அந்த விவரங்களை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த வருஷப்படி நம்ம எப்படி ஒவ்வொரு கம்பெனிலையும் சேலரி போடுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா எளிமையா புரியும். வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம்பள பட்டியல மாசம், வாரம், நாள் பிரிச்சிருக்கோம். மாத சம்பளத்தை 3 பேர் இருக்காங்க. முகமது, அருண், ராஜா அப்படின்னு இருக்காங்க. முகமது 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அருண் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ராஜா 20,000 சம்பளம் வாங்குறாரு. ரெண்டாவது வார சம்பளம் வாங்குறாரு ரபிங்கிறவர் 7,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, சாகுலுங்கிறவர் 3,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ஹானஸ்ட்ங்கிறவர் 2,500 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. நாள் சம்பளத்துல பாத்தீங்கன்னா மோகன்கிறவர் 700 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, பிலிப்புங்கிறவங்க 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இப்ப இந்த சம்பள பட்டியலை வச்சுட்டு சம்பளம் நம்ம தயார் செய்யணும். அந்த சம்பளம் தயார் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா மாத சம்பளத்துல அருண்கிறவர் 2 நாள் லீவ் எடுத்திருக்காரு, வார சம்பளத்துல சாகுலுங்கிறது 1 நாள் லீவ் எடுத்திருக்காரு, நாள் சம்பளத்துல பிலிப்புங்கிறது 1/2 நாள் லீவ் எடுத்திருக்காரு.
இது இல்லாம முன்கூட்டி சம்பளமா 20/5/2020 அன்னைக்கு முகமதுங்கிறவர் 5000 ரூபாய் வாங்கியிருக்காரு. இதுல என்ன கணக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்த சம்பளத்துல அவங்க எத்தனை லீவ் எடுத்துக்காங்களோ அதை கழிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் யாராச்சும் வாங்கிட்டாங்களா அதையும் கழிச்சுட்டு பேலன்ஸை தான் நம்ம சம்பளமா கொடுப்போம். இப்ப ஒரு சின்ன கால்குலேஷன் எப்படி போடுறோம் அப்படிங்கிற லிஸ்டட் கொடுத்துருக்கேன், அதை பார்ப்போம். இப்ப முன்னாடி என்ன விளக்கம் சொல்லணும் அதை மொத்தமா ஒரு சின்னமா ஒரு காலம் போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல பேர் எழுதியிருக்கேன், ரெண்டாவதுல சம்பளம் எழுதியிருக்கேன், மூணாவதுல எத்தனை லீவ் எடுத்திருக்காங்க எழுதியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 4வது காலம் பாத்தீங்கன்னா ஒன் டே சேலரி அப்படின்னு எழுதியிருக்கேன். இது எதுக்கு ஒரு நாள் சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு தெரிஞ்சதுன்னா தான் எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காங்களோ அத்தனை நாளைக்கு கழிச்சுட்டு மித்தத சம்பளமா போட முடியும். இப்ப இந்த ஒரு நாள் சம்பள கால்குலேஷனை எப்படி கால்குலேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா பார்க்கலாம். கீழே பாருங்க மந்த்லி கால்குலேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப மந்த்லி கால்குலேஷனு ஒன் டே சேலரிக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப அருண் 25000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அதுவே இப்போ ஒரு ஜனவரி மாசமா இருந்துச்சு அப்படின்னா 31 நாள் சம்பளம் வாங்குவாரு. இதுவே பிப்ரவரி மாசமா இருந்துச்சுன்னா 28 நாள் சம்பளம் வாங்குவாரு. லீவ் ஃபாண்ட் இருந்துச்சுன்னா 29 நாள் பிப்ரவரி மாசம் சம்பளம் வாங்குவாரு. இதுவே ஏப்ரல் மாசமா இருந்துச்சுன்னா மாசத்துக்கு 30 நாள், அப்ப 30 நாள் சம்பளம் வாங்குவாரு. இத எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, மாசம் சம்பளம் டிவைடட் பை எத்தனை நாள் அந்த மாசத்துல இருக்கோ அத்தனை நாள் ஈக்குவல் டு எவ்வளவு ஆன்சர் வருதோ அதுதான் ஒரு நாள் சம்பளம். இப்ப ஒரு உதாரணத்தை வச்சு பார்த்துருவோம். இப்ப அருணுங்கிறவரு 25000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இதுல 2 நாள் வேற லீவ் எடுத்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசம் சம்பளம் 25000 டிவைடட் பை ஒரு ஜனவரி மாசம் அவரோட சம்பளமா இருந்துச்சு அப்படின்னா 31 நாள். அதனால 25000 டிவைடட் பை 31 ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா 806 ரூபாய் 45 பைசா வரும். சரிங்களா? இந்த 806 ரூபாய் 45 பைசால ஒரு நாள் சம்பளம். அப்ப 2 நாள் லீவ் எடுத்திருக்காரு. அப்ப 2 நாள்னா 806.45 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டீங்கன்னா 1612 ரூபா 90 காசு வருது. அப்ப இத 1612 ரூபா 90 காசு டிடக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு மொத்த சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,387 ரூபா 10 பைசா அப்படின்னு வரும். இந்த மேல உள்ள கால்குலேஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதே போல வீக்லி கால்குலேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கால்குலேஷன் தான். இப்ப உதாரணத்தை வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் டேக்கு சம்பளம் எடுக்கணும். அப்போ ஒன் டேக்கு சம்பளம் எடுக்கணும் அப்படின்னா உதாரணமா சாகுல் எடுத்துக்கணும். சாகுல் மாசம் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அப்ப 3000 வாரத்துக்கு 7 நாள் டிவைடட் பை 7. அப்ப ஆன்சரா நமக்கு வரப்போறது 428 ரூபா 57 பைசா. அப்ப அவர் எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காரோ அதை போட்டு பெருக்கிக்கணும். ஒரு நாள் அவரு லீவ் எடுத்திருக்காரு. அப்ப 428.57 இன்ட்டு 1னா 428 ரூபா 57 பைசா. இப்ப ஒரு நாள் சம்பளத்தை நம்ம ஈஸியா போட்டுடலாம். அதுல ஒரு 6 நாள் லீவ் எடுக்கிறாங்கன்னா அதுல பாதியை போட்டுடலாம். இருந்தாலும் கால்குலேஷன் முறையில எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சம்பளத்தை முழுசா 500 ரூபாங்கும் போது இப்ப கிளிப்புக்கு முழுசா 500 ரூபா சம்பளம். அதுல 6 நாள் லீவ் எடுக்கிறோம்னா 250 ரூபா அப்படின்னு அர்த்தம். 500 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன வருதோ அதான் நம்ம டிடக்ஷனா போட போறோம். சரிங்களா? இப்ப கால்குலேஷன் போட்டோம். இத எப்படி என்ட்ரியா போடுறது, இப்ப ஜேர்னல் என்ட்ரி நம்ம அதை எப்படி போஸ்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேல இருக்க கால்குலேஷன் எப்படி போட்டிருக்கோங்க பாக்ஸை வச்சுதான் நம்ம ரூல்ஸை என்ட்ரி போட முடியும். அது எப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். நாம் ஒவ்வொரு மாசமும் மாத இறுதியில ஒரு என்ட்ரி போடணும். என்னைக்கு சம்பளம் கொடுக்கணுமோ அன்னைக்கு ஒரு என்ட்ரி போடணும். இந்த 2 என்ட்ரிக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா,
மாசம் 31 தேதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்ப அந்த கடமைய நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு என்ட்ரி போட வேண்டியிருக்கு. அந்த கொடுக்க வேண்டியதுக்கு எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்னைக்கு அந்த என்ட்ரியை போடணும் அப்படின்னா, மாத இறுதியில, உதாரணத்துக்கு இந்த மாசம் கடைசியில நான் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா 31/5/2020 அன்னைக்கு இந்த என்ட்ரிய நம்ம பாஸ் பண்ணணும். ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா செலவுகளையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும். அப்ப சம்பளங்கிறது நம்மளுடைய செலவு, அதோட மொத்த தொகை 73,387 ரூபா 10 பைசா. அதை டெபிட் பண்றோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சேலரி பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. அது இங்கிலீஷ்ல, தமிழ்ல பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுபட வேண்டியது 73,387 ரூபா 10 பைசா. எப்போதுமே கொடுபட வேண்டியதை நம்ம கிரெடிட் வைக்கணும். இத இப்ப இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. கீழே நரேஷன் பீயிங் சேலரி பேயபிள் ஃபார் மந்த் ஆஃப் மே. அடுத்த என்ட்ரி பாத்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்டு டேட் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த வாரத்துல இறுதி நாள் அன்னைக்கு இந்த என்ட்ரியை போஸ்ட் பண்ணணும். இப்ப சேலரி செலவுகளையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும் அப்படிங்கிற முறைப்படி சேலரி அக்கௌண்ட் டெபிட் 12,071 ரூபா 43 பைசா. அதே போல கொடுபட வேண்டிய சேலரி, அதாவது சேலரி பேயபிள் அக்கௌண்ட் கிரெடிட் 12,071 ரூபா 43 பைசா. கீழே நரேஷன் பீயிங் சேலரி பேயபிள் ஃபார் வீக்லி அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாசம் சம்பளம் கொடுக்கும் போது மாசத்துல முடியும் போது கொடுக்க போறோம். வீக்லிங்கும் போது வாரம் முடியும் போது நம்ம கொடுக்க போறோம். இப்ப டெய்லி சம்பளம் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த மாசம் அன்னன்னைக்கே நம்ம சம்பளம் கொடுத்துருவோம். ஆனா அன்னைக்கு நம்ம சம்பளம் கொடுக்காம அடுத்த நாள் நம்ம சம்பளம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஒரு நாளைக்கு நீங்க சம்பளம் கொடுக்காம இருக்கிறது கம்பெனிக்கு ஒரு கடன் போல கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம அந்த என்ட்ரி எப்படி போஸ்ட் பண்றோம்னு பார்க்க போறோம். அதாவது செலவுகளையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும். அத விதிமுறைப்படி சேலரி அக்கௌண்ட் டெபிட் 950 டு சேலரி பேயபிள் அக்கௌண்ட் 950. கீழே நரேஷன் பீயிங் சேலரி பேயபிள் ஆன் 27/5/20. அதாவது 27ஆம் தேதி 5ஆம் மாசம் 2020 அன்னைக்கு இன்னும் சம்பளம் கொடுக்காம இருக்கு அப்படின்னு ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சம்பளம் கொடுத்தா என்ன என்ட்ரி போட போறோங்கிறத அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சம்பளம் 31ஆம் தேதிக்கு போட மாட்டோம். எப்போதும் சில கம்பெனில 1ஆம் தேதி சம்பளம் போடுவாங்க, சில கம்பெனில 5ஆம் தேதி சம்பளம் போடுவாங்க, சில கம்பெனில 10ஆம் தேதி, சில கம்பெனில ஒவ்வொரு கம்பெனியும் மாறுபடும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம 5ஆம் தேதி சம்பளம் போடுவோம்னு வச்சுக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முகமதுங்கிறவரு அந்த மாசத்துல ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கு என்ன என்ட்ரிங்க பார்த்துட்டு அடுத்து போவோம். 20/5/2020 அன்னைக்கு அவரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அப்ப இப்ப இந்த சேலரி அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பொறுப்பான்னு பாத்தீங்கன்னா நமக்கு பொறுப்பு கிடையாது. இந்த சம்பளத்தை நம்மள்கிட்ட வாங்கியிருக்க பொறுப்பு, நம்மளுக்கு சொத்து. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சம்பளம் ஒவ்வொரு மாதமும் 31ஆம் தேதி தான் கணக்கிட போறோம் அவருக்கு. அப்ப அவர் 20ஆம் தேதியே அவரோட சம்பளத்துல அட்வான்ஸா வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு பொறுப்பை தவிர கம்பெனிக்கு அதுல பொறுப்பு கிடையாது. அதனால அதுக்கு ஒரு லெஜரை பிரிக்கிறோம். அதுக்கு பேரு சேலரி அட்வான்ஸ். இந்த சேலரி அட்வான்ஸ் நம்மளுக்கு சொத்தா இருக்கிறதுனால அதை பற்று வைக்கிறோம். கொடுப்பட வேண்டியதா இருந்துச்சுன்னா அதை நம்ம வரவு வைக்கிறோம். நம்மளுக்கு சொத்தா இருக்குது அப்படின்னா அதை பற்று வைக்கிறோம்.
சரி, அதுக்கு அடுத்து கீழே உள்ளது பாத்தீங்கன்னா டு கேஷ். இப்ப கேஷ் வரபாகுதுன்னு பாத்தீங்கன்னா சொத்து விதிமுறைப்படி, ரியல் அக்கவுண்ட் விதிமுறைப்படி உள்வருவன பற்று வெளிச்செல்வன வரவு. சோ பணம் வெளியில போகுது, அதனால 5000 ரூபாய வரவு வைக்கிறோம். கீழே நரேஷன் பீயிங் salary advance paid to Muhammad என்பதை வச்சுட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாசத்துல ஒரு 5ஆம் தேதி போல மாத சம்பளம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சம்பளம் என்ட்ரி போடணும். கொடுக்க வேண்டிய என்ட்ரி முன்னாடி போட்டுட்டோம், இப்ப கொடுக்கறதுக்கு என்ட்ரி போடுறோம். இப்ப அதை பாத்தீங்க அப்படின்னா டேட்ல 5/6/2020 அப்படின்னு கொடுக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா salary payable அக்கௌண்ட பற்று வைக்கிறோம். கீழே salary advance அக்கௌண்ட் 5000 ரூபாய் வைக்கிறோம். கேஷ் அக்கௌண்ட் 68,387 ரூபாய் 10 பைசா வைக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா salary நம்ம கொடுக்க வேண்டியது 73,387 ரூபாய் 10 பைசா. சரிங்களா? அதுல ஏற்கனவே 5000 கொடுத்துட்டோம், அதனாலதான் அது 2ல வருது. இப்ப கையில இருக்கிற சம்பளத்துல 73,387 ரூபாய் 10 பைசால நம்ம இப்ப கேஷா கொடுக்கறது 68,387 ரூபாய் 10 பைசா. நம்ம கையை விட்டு கேஷ் வெளியில போகுது, வெளிச்செல்வன வரவு, அதனால கேஷ வர வச்சிருக்கோம். நரேஷன் பீயிங் salary paid for month of May. இத பத்தி ஒரு சின்ன டீடைலா இந்த வீடியோல கொஞ்சம் கடைசியில பார்க்கலாம். சில பேருக்கு இது புரியாமல் போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த என்ட்ரி போலாம். எவ்ரி வீக் லாஸ்ட் டேட் அன்னைக்கு நம்ம இந்த என்ட்ரிய பாஸ் பண்ணுவோம். இந்த சம்பளம் நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு இந்த என்ட்ரிய பாஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா ஒரு வாரம் முடியுதுன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு பேபிள் என்ட்ரி நம்ம போட்டிருப்போம் முன்னாடி பார்த்தபடி. இப்ப 8ஆம் தேதி அன்னைக்கு நீங்க சம்பளம் கொடுக்குறீங்கன்னா 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த என்ட்ரிய போஸ்ட் பண்ணுங்க. டெபிட் salary payable அக்கௌண்ட் டெபிட் 12,071 ரூபாய் 43 பைசா. டு கேஷ் 12,071 ரூபாய் 43 பைசா. பீயிங் salary paid for weekly. இப்ப 27ஆம் தேதி அன்னைக்கு நம்ம தின சம்பளம் போட்டுருந்தோம் அப்படின்னா salary அக்கௌண்ட் டெபிட் 950. இந்த விதிமுறை எங்க வந்துச்சுன்னா செலவுகளையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும். அந்த ரூல்ஸ் படி salary அக்கௌண்ட பற்று வைக்கிறோம். கேஷ் வெளிச்செல்கின்றது, வெளிச்செல்வனவற்றை வரவு வைக்கணும். டு கேஷ வரவு வைக்கிறோம் 950. பீயிங் salary paid on 27/9/20. இதுவே 28ஆம் தேதி அன்னைக்கு நம்ம அந்த சம்பளத்தை போட்டிருந்தோம் அப்படின்னா 27ஆம் தேதி சம்பளத்தை 28ஆம் தேதி போடுற அன்னைக்கு முன்னாடி salary payable என்ட்ரி நம்ம போட்டுட்டோம், அதனால இப்ப பெய்ட் என்ட்ரி போடுறோம். salary payable அக்கௌண்ட் டெபிட் 950 டு கேஷ் 950. பீயிங் salary paid on 27/5/20. இப்ப மேல இருக்க 27ஆம் தேதி அன்னைக்கு சம்பளம் அன்னைக்கே கொடுத்துட்டீங்கன்னா இந்த டெய்லி என்ட்ரியில உள்ள பேயபிள் என்ட்ரி போட தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி 28ஆம் தேதி நீங்க சேலரி கொடுக்க போறது கிடையாது, அதனால அந்த பெய்ட் என்ட்ரி வரப்போறது கிடையாது. அப்ப இந்த 27ஆம் தேதி உள்ள ஒரு என்ட்ரி மட்டுமே நீங்க போட போறீங்க.
இப்ப பிரச்சனை உள்ள இந்த கணக்குல உள்ள பிரச்சனை உள்ள சில பேருக்கு புரியாத விஷயத்த இப்ப தெளிவுபடுத்துறேன். இப்ப கணக்கை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த 3 என்ட்ரி தான் கொஞ்சம் சிக்கலான என்ட்ரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்ட்ரி நான் போடும்போது விளக்கம் வந்திருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு சேலரி அட்வான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலரி அட்வான்ஸ் ஒரு இடத்துல டெபிட் ஆயிருக்கு. ரெண்டாவது என்ட்ரியில தேர்ட் என்ட்ரியை பாருங்க, சேலரி அட்வான்ஸ் கிரெடிட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது என்ட்ரியை பாருங்க, சேலரி பேயபிள் கிரெடிட் ஆயிருக்கு. மூணாவது என்ட்ரியை பாருங்க, சேலரி பேயபிள் டெபிட் ஆயிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் இது போல மாறுபட்டு வருது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உல்டா என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சேலரி அட்வான்ஸ்க்கு நீங்க என்ட்ரி போட்டீங்களா, அந்த சேலரி அட்வான்ஸ் என்ட்ரிய நீங்க மாச இறுதியில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அதனால ஏற்கனவே போட்டிருக்க என்ட்ரிய கணக்குல இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு உல்டா என்ட்ரி போட்டா அந்த என்ட்ரி இல்லாம ஆயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க சேலரி அட்வான்ஸ் டெபிட்டா இருக்கும் போது இங்க சேலரி அட்வான்ஸ் கிரெடிட் ஆகுது மூணாவது என்ட்ரியில. அதே போல ரெண்டாவது என்ட்ரியில சேலரி பேயபிள் 31ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு கொடுபட வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம 5ஆம் தேதி அன்னைக்கு சம்பளத்தை கொடுத்துடுறோம். கொடுக்கும்போது கொடுபட வேண்டியது கழிஞ்சிருது, நமக்கு கொடுத்துட்டோம். அப்ப கொடுபட வேண்டிய என்ட்ரிய நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த என்ட்ரிக்கு ஒரு உல்டா என்ட்ரி நம்ம போஸ்ட் பண்ணணும். சேலரி பேயபிள் இந்த இடத்துல ரெண்டாவது என்ட்ரி நல்லா பாருங்க, சேலரி பேயபிள் கிரெடிட் ஆயிருக்கு. அப்ப மூணாவது என்ட்ரியை பாருங்க, சேலரி பேயபிள் டெபிட் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் சேலரி பேயபிள் டெபிட் 73,387 ரூபா 10 பைசா. அப்புறம் சேலரி அட்வான்ஸா நம்ம கொடுத்த 5,000. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம கையில இருந்து உள்ள கேஷ் வெளியானது 68,387 ரூபா 10 பைசா. இந்த டூல உள்ள மொத்த தொகையும் சேலரி பேயபிள்ல மொத்த தொகையும் சரிக்கு சமமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் கணக்கு சரியா இருக்குன்னு அர்த்தம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்ப பார்த்திருக்க 6 எக்ஸாம்பிள் வச்சு பார்த்த விதிமுறைகளை நீங்க ஒரு பேரா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனில 100 பேர் வேலை செய்யறாங்க இருந்தாலும் சரி, இதுதான் ரூல்ஸ். மிகப்பெரிய கம்பெனில பேரோல் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இயங்குது. இந்த பேரோல் டிபார்ட்மெண்ட் இந்த செய்திங்கள இந்த அக்கௌண்ட்ஸ்ல இந்த என்ட்ரி போனப்ப தெரிஞ்சுன்னா இதுதான் பேரோல் டிபார்ட்மெண்ட். இதை தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க பெரிய கம்பெனில மிகப்பெரிய சேலரியில இருக்கலாம். இத நீங்க டேலிலே என்ட்ரி பண்ணலாம், மற்ற எந்த சாஃப்ட்வேர்ல என்ட்ரி பண்ணலாம். பேசிக்கா இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதுமானது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மற்றவங்களும் இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நீங்க தெரிவிக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் தான் வீடியோவை சிறப்பாகவும் அடுத்தடுத்து செய்வதற்கும் உதவியா இருக்கும் என்பதை தெரிவிச்சுட்டு மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.